Question number 2, கழிக்க. First question, 2x plus 1 into x minus 2 divided by x minus 4 minus 2x squared minus 5x plus 2 divided by x minus 4. Second question, 4x divided by x squared minus 1 minus x plus 1 divided by x minus 1. So, என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 1 into x minus 2 divided by x minus 4 minus 2x squared minus 5x plus 2 divided by x minus 4. Right. இப்போ இங்க ரெண்டுலயுமே x minus 4 தான் டினாமினேட்டர்ல பொதுவா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மைனஸால பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பொதுவாக எடுக்கும்போது நம்ம ஒரே வகுத்தல் கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ரைட். இப்போ பாருங்க இங்கே 2x plus 1 அப்படியே போட்டுக்கோங்க, x minus 2 அப்படியே போட்டுக்கோங்க. இதே போலவே இதை நம்ம காரணிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 2x squared minus 5x plus 2 அப்படின்ட்டு. ரைட். இப்போ இதில் பாருங்க, ஸோ ரெண்டு நம்பர் நாமளா சூஸ் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா -5 கிடைக்கணும், அடுத்தது பெருக்குனா 4 கிடைக்கணும். அது என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த -5 தான் கூட்டுனா கிடைக்க வேண்டியது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது என்னன்னா இங்க ஒரு x ஸ்கொயர் இருந்திருந்தா இங்க என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டிருக்கலாம். பட் இங்க வந்து 2 x ஸ்கொயர் இருக்கனால இந்த ரெண்டோட இங்க ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கணும்னா நமக்கு 4 கிடைக்குது இல்லவா? அப்ப 2 பெருக்கல் 2 என்னன்னு கிடைக்குது நமக்கு 4. அப்ப கூட்டுனா -5 பெருக்குனா 4 கிடைக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் என்னது -4 மற்றும் -1. ஸோ அதை நம்ம எங்க போடணும் அப்படின்னா இந்த -5க்கு பதிலாக 5x இருக்கு இல்லையா, அதை ரெண்டா பிரிச்சு போடணும். தட் இஸ் -4 -1 அப்படின்ட்டு அதை இங்க போட்டிருக்கேன். இந்த 2 x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க, அண்ட் இந்த ரெண்டையும் அப்படியே போட்டுக்கோங்க. இதை மாத்தி 4ன்னு போட்டுறாதீங்க, தப்பா போயிடும். ஸோ -5xக்கு பதிலாக -4x -1x போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ இந்த 2x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் x பெருக்கல் x எழுதலாமா? 4x 2 பெருக்கல் 2x எழுதலாம். அதே போல -1xங்கிறது 1 பெருக்கல் x தானே, அப்ப 2 வந்து 1 பெருக்கல் 2 அதான் போட்டிருக்கேன். ரைட். இப்போ இங்க பாருங்க இங்கேயும் 2x இருக்கு, இங்கேயும் 2x இருக்கு. இது ரெண்டுமே காமனா இங்க எடுங்க, எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் x minus 2. ஸோ அதான் இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் -1 வெளில எடுங்க. அப்ப என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ -1 இங்க எடுத்துட்டீங்கன்னா வெறும் x இங்க இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இதே போலவே இங்க கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஸோ இங்க -1 வெளியில எடுத்துடுறோம். அப்ப x வந்துருச்சு. இந்த பிளஸ் ஆனது மைனஸ் பெருக்கல் மைனஸ்னு இருக்கும். அப்ப அதுல ஒரு மைனஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னா அப்ப இன்னொரு மைனஸ் நம்ம இங்க உள்ள போட்டாச்சு. ஸோ நம்ம இப்ப பெருக்கி பார்த்தா கூட தெரியும் பாருங்க, -1 into x -1x, அடுத்தது -2ங்கிறது +2. ஓகேவா? சரி. இப்ப பாருங்க x -2 x -2 பொதுவா இருக்கு. அப்ப x -2 பொதுவா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x - 1 கிடைக்கும். அது இங்க போட்டாச்சு. ரைட். அப்போ 2x squared minus 5x plus 2க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 2x minus 1 into x minus 2 போட்டுக்கலாம். ரைட். இப்போ பாருங்க இது ரெண்டுலயுமே எது பொதுவா இருக்கு? x minus 2 பொதுவா இருக்கு இல்லையா? ஸோ அதான் நான் இங்கே பொதுவா எடுத்துட்டேன்னா மீதி என்ன வரும்? தட் இஸ் 2x plus 1 இங்க போட்டாச்சு. அடுத்தது மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் 2x minus 1க்கு 2x minus 1 போட்டுக்கோங்க. ரைட். டிவைட் பை x minus 4 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸால உள்ள பெருக்குங்க அடுத்த ஸ்டெப்ல. அதான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் இந்த x -2 அப்படியே நான் போட்டாச்சு. இந்த 2x plus 1 வந்தாச்சு. அடுத்தது minus into 2x minus 2x, அடுத்தது minus into -1 plus 1. இப்போ பாருங்க இதுல 2x பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல 2x இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் தானே? ஸோ அப்போ 2xையும் -2xையும் கேன்சல் பண்ணீங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்குது? 1 + 1 2ன்னு கிடைக்குது. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப நம்ம சொல்யூஷன் என்ன? x -2 into 2 divided by x minus 4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 4x divided by x squared minus 1 minus x plus 1 divided by x minus 1. ரைட். இப்போ இதுல பகுதியில ஒரே போல இருக்கணும், பட் இங்க வேற வேற இருக்கு. இங்க x squared minus 1 இருக்கு, இங்க x minus 1 இருக்கு. பட் நமக்கு என்ன தெரியும்? x squared minus 1 நம்ம இந்த x minus 1 ஃபார்மேட்ல ஒரு ஃபார்முலால எழுதலாம் இல்லையா? இங்க எழுதியிருக்கேன் x squared minus 1 எப்படி எழுதலாம்? x squared minus 1 squared. இது எப்படி இருக்கு நம்ம கிட்ட? ஸோ தட் இஸ் a squared minus b squared தானே. அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a minus b into a plus bன்னு தெரியும் அல்லவா? ஸோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? that is x minus 1 into x plus 1 எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்? that is x minus 1 into x plus 1 எழுதியாச்சு. ரைட். இப்போ பாருங்க x minus 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ரைட். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? x plus 1. அப்போ நம்ம இங்க மறுபடியும் x plus 1ஆல பெருக்கி தானே ஆகணும். ஸோ அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். இங்க x plus 1ஆல பெருக்கணும்னா இந்த ரெண்டு டினாமினேட்டர்ல ஒரே போல இருக்கனால நம்ம அதை எல்சிஎமா எடுக்கலாம். ஸோ எங்கேயும் x plus 1ஆல பெருக்கணும், மேலேயும் ஸோ மீசியமா எடுக்கணும்னா கீழேயும் மேலேயும் ரெண்டுலையுமே நம்ம x plus 1ஆல பெருக்கணும். ஸோ அதை நான் இங்க போட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கீழே இங்கேயும் x minus 1 into x plus 1, இங்கேயும் x minus 1 into x plus 1, அதை நம்ம இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 4x மைனஸ் இங்க x plus 1 into x plus 1, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த x plus 1 எப்படி இருக்குதுன்னா, ஸோ x into x நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் x ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி x plus 1 into x plus 1 என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் x plus 1 the whole square சொல்லுவோம். இப்போ 4x அப்படியே போட்டாச்சு. ரைட். இப்போ x plus 1 the whole square நம்ம இந்த மாதிரி a plus b the whole square ஃபார்மேட்ல எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலாம்.
ஸோ a plus b the whole square என்ன கிடைக்கும் நமக்கு, that is a square plus 2ab plus b square கிடைக்கும். இங்கே x plus 1 இருக்கு, அப்போ aக்கு பதிலா என்ன இருக்கு x, அடுத்து bக்கு பதிலா என்ன இருக்கு 1, அப்போ a ஸ்கொயருக்கு பதிலா x ஸ்கொயர் அண்ட் 2 இன்டூ ஏக்கு பதிலா x, bக்கு பதிலா 1 அண்ட் b ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர், ரைட். அப்போ என்ன கிடைக்குது x ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ x இன்டூ 1 இஸ் 2x பிளஸ் 1ன்னு வந்துடுது. அப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே x plus 1க்கு பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஓகே ரைட், இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது வெளியில், ஸோ மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸை நம்ம உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ரைட், எப்படி பண்ணுவோம், தட் இஸ் 4x அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2x மைனஸ் 2x, அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு ஆகுது. கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் அதாவது பகுதி அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்கள் இது ஒரு இருபடி கோவையாக இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் இங்கே பாருங்கள் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 இருக்கா. ரைட், இப்போ பெரிய அடுக்கில் வந்து அப்படியே டிக்ரீசிங் வாய்ஸில் அதாவது இறங்கு வரிசையில் எழுத போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 2x, ஆக்சுவலாக இதை நான் உள்ளே கொண்டாந்துட்டேன், இதை உள்ளே கொண்டாந்துட்டு ஸோ எக்ஸ் பக்கத்துலேயே கொண்டாந்துட்டேன், அடுத்து மைனஸ் 1 அப்படியே போட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் 4 மைனஸ் 2ல் எக்ஸ் இருக்குது. அப்போ 4ல் 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2, அது ப்ளஸ் 2ஆக இருக்குது. ரைட், இப்போ பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1. ஸோ இதை நம்ம காரணிப்படுத்தலாம், பட் காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டோட்டலாக நம்ம ஒரு மைனஸை வெளியில் எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து மைனஸ் எடுத்துட்டோம்னா ஸோ இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு இருந்திருக்கும். அப்போ ஒரு மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா அப்போ மிச்சம் ஒரு மைனஸ் உள்ளே இருக்குது, அப்போ மைனஸ் 2x. இங்கே மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 1. ஓகே ரைட், இது பார்த்தா இருபடிக்கு கோவையா, அந்த கோவையில் ஸோ நம்ம என்ன பார்க்கணும், ஸோ கூட்டினா மைனஸ் 2 கிடைக்கணும், பெருக்குனா ப்ளஸ் 1 கிடைக்கணும். அப்படிப்பட்டது என்னது, இங்கே பாருங்க மைனஸ் 2 ப்ளஸ் 1 கொடுக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு வேணும். அது என்ன, மைனஸ் 1 மைனஸ் 1. ஏன்னு கேளுங்களேன், மைனஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கூட்டுங்க, மைனஸ் 2 வரும். அதே போல் மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 1 போடுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ அந்த பர்பஸ்னால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் 2xை நான் ரெண்டாக பிரித்து எழுத போகிறேன். தட் இஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 எக்ஸ்னு போட்டு எழுத போகிறேன். ரைட்டா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கு பாருங்க, தட் இஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ். இந்த 1x எப்படி இருக்கு, 1 இன்டூ எக்ஸ், இதுவும் 1 இன்டூ எக்ஸ், இது 1 இன்டூ 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸை வெளியில் எடுக்கலாம், எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். அதே போல் இங்கே பாருங்க மைனஸ் 1 வெளியில் எடுக்கிறோம், மைனஸ் 1 வெளியில் எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் இந்த ப்ளஸ் ஆனது மைனஸ் இன்டூ மைனஸ் இருக்கும், ஒரு மைனஸ் வெளியில் எடுத்தாச்சு, அப்போ மைனஸ் 1, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 கொண்டு வரணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 வெளியில் எடுத்தீங்கன்னா ஸோ மீதி இருக்கிறது என்னது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அப்போ அது இங்கே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த மைனஸை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நான் டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன். ரைட், என்ன எழுதியிருக்கேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ட்டு. ரைட், கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே ரைட், இப்போ இதில் எது நம்ம கேன்சல் பண்ண முடியும், தட் இஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸை மேலே பெருக்குனா என்ன கிடைக்குது, மைனஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்போ ப்ளஸ் 1ன்னு மாறிடும். கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். ரைட், இப்போ பாருங்க இது 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம்லவா, அதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை இது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன், தட் இஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.